பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக தேவரீர் இந்த மே மாதம் முழுமையாக நீர் எங்களோடு கூட இருந்தீர், ஆசீர்வதித்தீர், பாதுகாத்து கொண்டு வந்தீர். எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி எங்களை நீர் காத்து கொண்டு உம்முடைய தயவுகள் நிறைந்த வழிநடத்துதலுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி தேவரீர் உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த ஆராதனை வேளையை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தமாக நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இடத்திலே ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம நேரமாக சேர்ந்து பாமாலிகளிலே 22வது பாமாலி நாம் பாடுவோம். பாமாலி எண் 22. காலை மாலை ஆராதனை முறைமைக்குள்ளதாக நாம் கடந்து செல்லலாம். 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே மன்னிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோமாக. முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து சொல்வதின் வாயிலாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விழுந்து அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்கின்ற வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சுவாமி, கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தீர், ஆசீர்வதித்தீர். உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே நிறைத்து கரத்தை பிடித்து கொண்டு நீர் வழிநடத்தி கொண்டு வந்தபடியாலே உமக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் நடக்கின்றோம். தேவரீர், இந்த ஆண்டு கூட இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை நாங்கள் காணும்படியான கிருபைகளை நீர் கொடுத்திருக்கின்றபடியாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை கிடைக்கின்றோம். தொடர்ந்து தேவரீர், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது கூட தேவரீர் நீர் அதன் வழியாக எங்களோடு கூட பேசுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 வசனம் முதல். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து
உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கும் விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரிகைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேறப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தி ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 1 to 13. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எல்லாமித்தரும் மெசபொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலேயா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரெனே பட்டணத்தை சுற்றிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத வேத பாடம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதோஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23 வரை. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. இப்பொழுதும் சிறு பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். சுவாமி, இந்த நாளிலே கூட எங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஆசீர்வாதமாக உம்முடைய கிருபை நீவாக நீர் கொடுத்திருக்கின்ற பிள்ளை செல்வங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்ற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கரத்தை நீர் வைக்கும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டுமா இருக்கின்ற நல்ல சுகத்தை பலத்தை நீர் தருவீராக, நல்ல ஞானத்தை நீர் தருவீராக, நல்ல வளர்ச்சி நீர் தருவீராக. சிறப்பாக இந்த நாட்களிலே கூட அவர்களுக்கு வேண்டுமா இருக்கின்ற உம்முடைய கிருபையை அளவற்றதாக கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ அணுகாதவனமாக எல்லாவற்றுக்குமாக நீர் விலக்கி காத்து கொண்டு உம்முடைய பாதுகாப்புக்கு எழுதாக ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக நீர் வைத்து வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். தேவரீ, பிள்ளைகளை முழுமையாக உடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். ஆசீர்வதித்தருளும். நன்மையான எல்லா ஈவுகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவை நாங்கள் வாழ்த்துகின்றோம், தொழுது கொள்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த நாளின் செய்திக்குள்ளதாக நாங்கள் கடந்து செல்லுகின்றோம். தேவரீர், நாங்கள் உம்முடைய திருமறையில் இருக்கின்ற வார்த்தைகளை தியானிக்கும் போது கூட உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நம்முடைய கிறிஸ்டியன் கேலண்டரிலே ஒரு விசேஷித்த நாளாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு இது 50வது நாளாக இது காணப்படுகின்றது. ஆகையினாலே இந்த 50வது நாளை நாம் பெந்தேகோஸ்தே திருநாள் என்பதாக சொல்லி நாம் இந்த நாளை விசேஷித்த நாளாக சொல்லி நாம் ஆசரிக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே இந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது இறங்கி வந்த ஒரு விசேஷித்த நாளாக இந்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம், நாம் அனுசரிக்கின்றோம். ஆகையினாலே இந்த கிறிஸ்டியன் கேலண்டரிலே இந்த ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விசேஷித்த நாளாக அது இருக்கின்றது. ஆகையினாலே தான் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை நாம் பார்க்கின்ற வேளையிலே வாரும் தூய ஆவியே, அதோடு கூட இந்த முழு படைப்பையும் நீர் புதுப்பியும் என்பதாக தலைப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன். கடவுள் படைத்த எல்லாவற்றையுமாக நீர் புதுப்பியும் என்பதாக சொல்லி நாம் இந்த தூய ஆவியானவரை நாம் அழைக்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோம். அப்படியாக இந்த நாளை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில் நமக்கு வாசிக்க கேட்ட திருமறை வேத பகுதிகளை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு இதோ ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்த இறைவனாக அவர் காணப்பட்டார். இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்களை முழுமையாக நிறைத்த இறைவனாக அவர் காணப்பட்டார். அப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்து அவர்களை முழுமையாக நிரப்பினார் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே இவைகளை குறித்து முன்கூட்டியே இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாக சில வார்த்தைகளை அவர் சொன்ன இறைவனாக அவர் காணப்பட்டார். அநேக வேளைகளிலே கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட பல காரியங்களை நிறைவேற்றுகின்ற வண்ணமாக அவர் இந்த உலகத்திற்குள்ளதாக பல காரியங்களை செய்தார். அவனமாக உயிரோடு கூட எழுந்த பிறகு கூட அவர் சில வார்த்தைகளை அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். அதனுடைய நிறைவேறுதலை நாம் இங்கே பார்க்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை குறித்து தான் நமக்கு வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதியை நாம் பார்க்கின்ற வேளையிலே அந்த காரியத்தை குறித்து நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு அவர் இந்த சீஷர்கள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட மூடியிருக்கின்ற அந்த கதவுகளுக்கு பின்பாக அவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர்கள் அவர்கள் மத்தியிலே தோன்றினவராக அவர் காணப்பட்டார். அவர்கள் மத்தியிலே தரிசனமான அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் என்பதாக அவர் சொன்னார். இதுதான் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி தெளிவாக சொல்லுகின்றது. கலக்கத்தோடு கூட பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருந்த அந்த சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவதாக சொன்ன ஒரு வார்த்தைகள் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் என்பதாக சொல்லி அவர்களுக்கு இந்த இறைவன் சமாதானத்தை கொடுத்த இறைவனாக அவர் காணப்பட்டார். மறுபடியுமாக அவர் அவர்களை பார்த்து சமாதானம் என்பதாக சொன்னவராக மாத்திரமல்ல, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்படி என்றால்
இந்த பிதாவான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகத்திற்குள்ளதாக அவர் அனுப்பினார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பார்க்காமல் அவரை தந்தருளி இவ்வளவாக நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தினார் என்பதாக சொல்லி யோவான் 3:16 தெளிவாக சொல்லுகின்றது. அவனமாக ஒரு நோக்கத்தோடு கூட பிதாவானவர் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளதாக அனுப்பினார். With the mission, the creator God sent his one and only son Jesus Christ to this world. ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு லட்சியத்தோடு கூட, ஒரு ஊழியத்தை அவர் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தோடு கூட, தீர்மானத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளதாக பிதாவானவர் அனுப்பினார். எந்த நோக்கத்தோடு கூட அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து விட்ட பிறகு உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பின பிறகு அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், என்னோடு கூட அந்த ஊழிய காரியங்கள் முடிந்து விடக்கூடாது, அது முற்றுப்புள்ளி வைக்கப்படக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்தோடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நானும் இந்த உலகத்திற்குள்ளதாக உங்களை அனுப்புகின்றேன். இனி நீங்கள் இந்த இடத்திலே பயத்தோடு கூட பூட்டிருக்கின்ற கதவுகளுக்கு பின்பதாக அமர்ந்திருக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டி உங்களை என்னுடைய சீஷராக இருக்கும்படியாக நான் அழைக்கவில்லை. அதோடு கூட 3 வருஷ காலம் உங்களுக்கு ட்ரெயினிங்காக நான் போதித்து உங்களை வழிநடத்தவில்லை. ஏன், எதற்காக இவைகளை எல்லாவற்றையுமாக நான் செய்தேன் என்றால், நீங்கள் என்ன பார்த்தீர்களோ, நீங்கள் என்ன கேட்டீர்களோ, அதோடு கூட நான் செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையுமாக நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அந்த காரியங்களை குறித்து சுவிசேஷமாக நீங்கள் உலகத்திற்குள்ளதாக சென்று அறிவிக்கும்படியாக என்னுடைய சீஷர்களாக உங்களை அழைத்து 3 வருஷ காலம் உங்களுக்கு நான் ட்ரெயின் கொடுக்க வேண்டிய எல்லா ட்ரெயினிங்கும் கொடுத்து முடித்து விட்டேன். இப்பொழுது நான் உங்களை உலகத்திற்குள்ளதாக அனுப்புகின்றேன். இப்பொழுது நான் உங்களை உலகத்திற்குள்ளதாக அனுப்ப போகின்றேன் என்பதாக சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அவர் சொன்னார். இதுதான் 22 தெளிவாக சொல்லுகின்றது. இந்த உலகத்திற்குள்ளதாக அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் தனிமையாக செல்ல முடியாது, அவளுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது. ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் மீது ஊதின வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் கூட ஞானஸ்தானம் பெற்று அந்த யோர்தான் நதியிலிருந்து வெளியே வந்த வேளையிலே புறாவை போல ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தவராக அவர் காணப்பட்டார். அவனமாக அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீஷர்கள் மீது ஊதினார். அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அவர் சொல்லினது மாத்திரமல்ல, அதோடு கூட இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே கூட இந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நிரப்பினவராக அவர் காணப்பட்டார். சுவாசத்திற்குள்ளதாக பரிசுத்த ஆவியை ஊதினார். ஸோ அந்த பரிசுத்த ஆவி அவளுக்குள்ளதாக கடந்து சென்றது. இப்பொழுது வெளிப்புறமாக முழுமையாக அவர்களை இந்த பரிசுத்த ஆவி வெளிப்புறமாக நிரப்பினது. ஸோ உள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், வெளியும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இருக்கின்றார். ஸோ இப்பொழுது இந்த சீஷர்கள் உலக பிரகாரமான எந்த ஆளுகைக்குள்ளதாக அவர்கள் வரவில்லை. மாறாக முழுக்க முழுக்க உள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பியிருக்கின்றார். வெளியே கூட அந்த பரிசுத்த ஆவியை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் மீது அந்த ஆவியை அவர் ஊற்றியிருக்கின்ற இறைவனாக அவர் காணப்படுகின்றார். இதோ அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மீது ஊற்றின பிறகு அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச துவங்கினார்கள் என்பதாக சொல்லி 4 தெளிவாக சொல்லுகின்றது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச துவங்கினார்கள். இது எதை குறிக்கின்றது?
ஏன் அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே அவர்கள் பேச வேண்டும்? ஒருவேளை இந்த சீஷர்களை தேவன் உலகத்திற்குள்ளதாக அனுப்புகின்றார் என்று சொல்லும்போது அவர்கள் பலவிதமான தேசங்களுக்கு அவர்கள் செல்ல போகின்றார்கள். எல்லா தேசங்களிலும் அவர்கள் பேசுகின்ற அந்த பாஷை பேசுகின்ற தேசங்களாக அது இருக்கவில்லை. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பாஷைகள் காணப்படுகின்றது. ஸோ அந்த தேசத்திற்குள்ளதாக அவர்கள் செல்லுகின்ற வேளையிலே அந்த பாஷை அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அந்த ஒரு மொழி அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் வந்து இறங்கி வந்த வேளையிலே ஒருவேளை தேவன் எந்த தேசத்திற்குள்ளதாக அவர்களை அனுப்புகின்றார்களோ அந்த தேசத்தினுடைய பாஷையை அவர்கள் பேசுகின்ற ஒரு தாளந்தை, ஒரு வரத்தை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவளுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த ஒரு வரத்தை தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவள் மீது பொழிந்தது நிமித்தமாக பற்பல பாஷைகள், அந்த தேசத்தினுடைய பாஷைகளை தேவன் பேசுகின்ற ஒரு வரத்தினாலே அவர்களை நிரப்பி அவர்களை நீங்கள் செல்லுங்கள், வெவ்வேறு தேசத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அவளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அவர் அனுப்பின இறைவனாக அவர் காணப்படுகின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பலவிதமான தவறான போதனைகள் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சில பேருக்கு தான் இந்த பரிசுத்த ஆவி சொந்தம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லது பற்பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தால்தான் ஆவியானவர் இருக்கின்றார், அந்நிய பாஷையில பேசினால்தான் ஆவியானவர் இருக்கின்றார். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் திருமறையை நாம் பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். ஒருவேளை அந்த பாஷைகள் அவள் எந்த கண்ட்ரிக்கு செல்லுகின்றார்களோ அந்த தேசத்தினுடைய பாஷைகளாக தேவன் அவளுக்கு அந்த ஒரு வரத்தை, அந்த ஒரு ஞானத்தை அவளுக்கு கொடுத்து நடத்தின இறைவனாக அவர் காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் உலகத்திற்குள்ளதாக செல்லும்படியாக அவர்களை உலகத்திற்குள்ளதாக இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பி ஊழியத்தை செய்யுங்கள் என்பதாக சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்பின இறைவனாக அவர் இருக்கின்றார். இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த ஒரு வேளையை குறித்து நாம் பார்க்கும்போது ஒற்றுமை அங்கே காணப்படுகின்றது. ஒற்றுமை, we see the unity of believers of all countries. எல்லா தேசங்களிலிருந்து வந்த ஜனங்களுடைய ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமையை நாம் அங்கே பார்க்கின்றோம். இதுதான் 5ஆம் வசனம் தெளிவாக சொல்கின்றது. வானத்தின் கீழ் இருக்கின்ற சகல தேசத்தில் இருந்து வந்த, வானத்தின் கீழ் இருக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து தேசங்களும் அப்படி என்றால் not even one country was left. ஒரு தேசம் கூட விடாத வண்ணமாக சகல தேசத்திலிருந்து வந்திருந்த எப்படிப்பட்டவர்கள் வந்திருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே தெய்வ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இந்த எருசலேமிலே தெய்வ பக்தியுள்ளவர்கள் வானத்தின் கீழ் இருக்கின்ற சகல தேசத்திலிருந்து வந்தவர்கள் அந்த இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற வேளையிலே it shows the unity. எங்கே இந்த ஐக்கியம், எங்கே இந்த ஒற்றுமை காணப்படுகின்றதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார் என்கின்றதை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இந்த யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே குடும்பத்திற்குள்ளதாக ஒரு ஐக்கியம், ஒற்றுமை, நாம் வாழுகின்ற இடத்திலே நல்ல ஐக்கியம், நல்ல ஒற்றுமை, திருச்சபைக்குள்ளதாக ஒரு ஒற்றுமை, இப்படியாக நாம் வாழுகின்ற இடத்திலெல்லாம் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஐக்கியத்திற்கு, அந்த ஒரு ஒற்றுமைக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி பிரச்சனைகள் நிமித்தமாக பிரிந்திருந்தாலும் நாம் இருக்கின்ற இடத்திலே இது தேவன் ஐக்கியத்தை தான் விரும்புகின்றார் என்பதாக சொல்லி அவர்களை ஒன்றிணைக்கின்றவர்களாக, ஒப்புரவாகுதலுக்குள்ளதாக ஜனங்களை கொண்டு வருகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்மீது கூட பரிசுத்த ஆவியானோர் இருக்கின்றார், நம்மளுமாக செயல்படுகின்றார் என்கின்றதை நாம் சமுதாயத்திலே வாழ்கின்ற ஜனங்களுக்கு நம்முடைய செயலின் மூலமாக நாம் எடுத்து உரைக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அப்படியாக இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது
சகல தேசத்திலிருந்து வந்திருந்த ஜனங்கள் அந்த இடத்திலே எருசலேமிலே அவர்கள் கூடி வந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த வேளையிலே தான் இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் மீது இறங்கி வந்த இறைவனாக அவர் காணப்பட்டார். அதோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த வேளையிலே பற்பல பாஷைகளை அவள் பேசினவர்களாக காணப்பட்டார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகின்ற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா என்பதாக அவள் சொல்லிக் கொண்டார்கள். பேசுகின்ற இவர்கள் அவள் பேசுகின்றதை கேட்ட பிறகு பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவர் பார்த்து அவளுக்குள்ளதாக பேசிக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இதோ பேசுகின்றவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா. ஆனால் கலிலேயர்களாகிய இவர்கள் பேசுகின்றதை அவர்கள் கேட்ட வேளையிலே, அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜன்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கின்றோமே, இது எப்படி? அவளுக்குள்ளதாக ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், எங்களுடைய ஜன்ம பாஷையிலே இவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி என்றால் நற்செய்தியானது நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், இப்பொழுது நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். குஜராத்தி மொழியிலோ இல்லை ஒரியா மொழியிலோ இல்லை பஞ்சாபி மொழியிலோ இல்லை பெங்காலி மொழியிலோ ஏதோ ஒரு தெரியாத மொழியிலே யாராவது வந்து நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள் என்றால் அது நமக்கு புரியாத ஒரு பாஷையாக காணப்படும். ஆனால் இங்கே இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த வேளையிலே அனைத்து ஜனங்களும் கூடியிருந்த வேளையிலே அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இந்த கலிலேயர்கள் பேசுகின்றதை அவள் கேட்டார்கள். அப்படி என்றால் இந்த பேசுகின்ற காரியம் அவள் புரிந்து கொண்டவர்களாக அவள் காணப்பட்டார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயலாக காணப்படுகின்றது. புரியாத ஏதோ ஒரு பாஷையிலே பேசுகின்றது பரிசுத்த ஆவியினுடைய வரம் அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற வேளையிலே நாம் புரிகின்ற பாஷையிலே, நமக்கு தெரிந்திருக்கின்ற பாஷையிலே இதோ தேவனுடைய செய்தியானது கொடுக்கப்படுகின்றதல்லவா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு வரமாக, ஒரு தாளந்தாக காணப்படுகின்றது. இதைதான் திருமறை தெளிவாக சொல்லுகின்றது. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த ஒரு நற்செய்தியை அவர்கள் அங்கே கூடி வந்திருந்த ஜனங்களுடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேச துவங்கினார்கள். என்ன பேசினார்கள்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்குள்ளதாக வாழ்ந்த வேளையிலே அவர் ஜனங்களுக்கு நன்மையை செய்தார். சுகவீனத்தோடு கூட பலவீனத்தோடு கூட வந்த ஜனங்கள் கலக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்தார்கள். அவருடைய வேதனையையும் அவருடைய கவலைகளையும் நீக்கி போடுகின்ற விடமாக அவருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்து சுற்றி திரிந்தவராக அவர் காணப்பட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்களித்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். யாரையும் அவர் திக்கற்றவர்களாக விடாத இறைவனாக அவர் காணப்படுகின்றார். அப்படி என்றால் சேர்த்து அணைத்து கொள்ளுகின்றார். இந்த ஒரு செயல்கள் அவர் செய்தார். அதை நற்செய்தியாக இவர்கள் அறிவித்தார்கள். அந்த ஒரு பொறுப்பை தான் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒரு பொறுப்பை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். நான் செய்த நன்மையான காரியங்களை நீங்களும் செய்ய வேண்டும். அதுதான் ஊழியத்தினுடைய தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அந்த இறைவன் நம்மீது தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்திருக்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். பொழியப்பட்டிருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றதன் மூலமாக மற்றவர்கள் மீது எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் கரிசனையோடு கூட, அக்கறையோடு கூட, அன்போடு கூட அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாரோ அந்த நற்செய்தியை தான் சீஷர்கள் சென்று அறிவித்தார்கள். அந்த நற்செய்திக்கு நாம் முன்மாதிரியாக வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார், நமக்குள்ளதாக வாசம் பண்ணுகின்றார், நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துகின்றார் என்கின்றதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். அந்த தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிறைத்து இந்த சமுதாயத்திற்குள்ளதாக அநேகருக்கு நன்மையை செய்கின்றவர்களாக நாம் வாழ்வோம், ஜீவிப்போம். அந்த தேவன் தாமே கர்த்தர் நம்மை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவராக நம் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தையும்
நன்மையும் பெற்றுக்கொள்வராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம், தொழுது கொள்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். சுவாமி, நீர் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற வேளையிலே என்னென்ன நன்மையான காரியங்களை நீர் செய்கின்றீர், எப்படிப்பட்ட நன்மையான பாதையிலே அநேக சின்னங்களுக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழும்படியாக எப்படியாக உடைய வழிநடத்துதல் இருக்கின்றது என்பதை பற்றி இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே கூட நாங்கள் இதை பற்றி நாங்கள் தியானித்தோம். உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். அப்பா, இதன் பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழும்படியாக நீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நீர் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக பிரசுரத்தினாலே நிறைத்து நீர் எங்களை கரத்தை பிடித்துக் கொண்டு தேவரீர் அநேக சிரங்களுக்கு நாங்கள் உபயோகமுள்ளவர்களாக வாழும்படியான கிருபை நிறைந்த வழி நடத்துதலை நீர் எங்களுக்கு தருவீராக. அதற்காக வேண்டி எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தியர்களும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்டு வளர்க்கின்ற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கின்ற பரிசுத்தவான்களுடைய சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர் எங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிழந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். திருச்சபையுடைய அறிவிப்புகளை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஒருவேளை 2 மாதத்திற்கு மேல் திருச்சபையானது மூடியிருக்கின்றது. ஆராதனைகளை நாம் இந்த மீடியா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். தேவனுடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். இப்பொழுதும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் மூலமாக வந்திருக்கின்றது. அவருடைய அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த திருச்சபைகள் திறக்கப்படலாம் என்பதாக சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய பேராயர் பிஷப் அவர்கள் எப்படியாக நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கின்றார்களோ அதன் பிரகாரமாக நாம் என்ன செய்ய போகின்றோம் என்கின்றதை குறித்து நான் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நான் தெரிவிக்குவேன். அப்படியாக அதை தெரிவித்த பிறகு அதன் பிரகாரமாக நாம் என்னென்ன நாம் செய்ய வேண்டும் என்கின்றதை குறித்து கூட தெளிவாக நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நான் தெரிவிப்பேன். ஆகையினாலே அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை வருகின்ற மாதத்திலே ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சில காரியங்கள் கூட, சில சட்டத்திட்டங்கள் கூட நமக்கு இருக்கும். அதை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படும். அதை பின்பற்றுவதற்கு நாம் என்ன திருச்சபையாக செய்ய போகின்றோம் என்கின்றதை குறித்து தெளிவாக நான் சொல்வேன். ஆகையினாலே அதை நாம் மனதிலே கொண்டு அதன் பிரகாரமாக அடுத்த மாதத்திலிருந்து நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. முதலாவதாக தங்களுடைய பிறந்த நாளையும் மனநாளையும் ஆசிரிக்கின்றவருடைய பெயர்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக தங்களுடைய மனநாளை ஆசிரிக்கின்றவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே டெனிஷ் குமார். இவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்கள் மிஸ்ஸஸ் சூர்யா டேவிட், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டேவிட் பேட்ரிக், மிஸ்ஸஸ் க்ளோரி பிரகாஷ் பீட்டர், மிஸ்டர் வி சார்ல்ஸ், மிஸ்டர் சி ஜெகதீஷ் குமார், மிஸ்ஸஸ் ஜெயராணி சிகாமணி, Mrs. Kalyani, wife of Mr. Solomon Shantakumar, Mr. Solomon Shantakumar, Mr. Ebenezer S.P. Selvam, Miss Sweetie, daughter of Mr. Mastanaya Satyanathan, Mr. John Christopher, Master Melvin Jonathan, son of Mr. Giridharan, Mr. T. Sampath Kumar, Mr. Gabriel Isaac, son of Mr. B. Matthew, P. Tina, daughter of Mr. Paplin George, Miss Christina, daughter of Mr. Sampath Kumar, Master Matthew Jalan, Mr. J. Moses, Mrs. Sharon Angel, wife of Mr. Ebenezer, Mr. B. Solomon Rajkumar, Mr. Richard Abraham, மற்றும் Mrs. Violet Mary, wife of Mr. Satish. இவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். என்னாலுமே துதிப்பார்
போல் பலம் கொண்டு ஓங்குவிலமை போல் நாகவே செய்ததால் இந்நாளுமே துதிப்பார். ஏனாத்துமாவே எந்நாளுமே துதிப்பார். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அளிக்கின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய மனநாளை ஆசிரிக்கின்ற குடும்பத்தாரை உடைய கரங்களில் கொடுக்கின்றோம். அந்த குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பீராக்கு, உடைய தெய்வீக பிரசனத்தினாலே நிறைத்து நீர் வழிநடத்துவீராக்கு, அவருடைய தெய்வீகள் எல்லாவற்றையுமாக நீர் சந்திப்பீராக்கு. குடும்பமாக உம்மிடத்தில் என்ன கேட்கின்றார்களோ எல்லாவற்றையுமாக இந்த ஆண்டு முழுமையாக உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர்களுக்கென்று நீர் தருவீராக்கு. அவனமாக தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளை உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். தேவரீர் இந்த பிள்ளைகளை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். அவர்களுக்கு கூட நல்ல சுகத்தையும் பலத்தையும் இந்த ஆண்டு முழுமையாக நீர் தருவீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய தெய்வீக சமூகம் பிரசனம் இவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டுமாறு அதில் கெஞ்சி மன்றாடுகின்றேன். இந்த வருடத்திலே கூட தேவி நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்ற தேவன் தாமே. அவளுக்கு என்னென்ன வேண்டும் என்பதாக நீர் அறிந்திருக்கின்ற தேவன் தாமே. எல்லா விதமான தேவைகளை நிறைவாக நீர் சந்தித்து குறைவுகளை நீர் நீக்கி போட்டுவிட்டு நிறைவான ஆசீர்வாதம் நிறைந்திருக்கின்ற ஒரு பாதையில் கூட நீர் கரத்தை பிடித்து வழிநடத்தி அருள வேண்டுமாறு அதில் கெஞ்சி மன்றாடுகின்றேன். தொடர்ந்து நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி அருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளிலே கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே எங்களுடைய இல்லத்தில் இருந்து இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்து இந்த நல்ல தருணத்திற்காக, நல்ல வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். சுவாமி, தொடர்ந்து தேவரீர் இந்த ஆராதனை முழுமையாக உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே நிறைத்து நீர் வழிநடத்தினீர். அதோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை நீர் கொடுத்தீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். இந்த வாரத்திலே எங்களுக்கு வேண்டுமாறுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து, நல்ல சுகத்தை பலத்தை நீர் கொடுத்து, நாங்கள் கைட்டு செய்கின்ற எல்லா விதமான வேலைகளிலே நீர் எங்களோடு கூட இருந்து கரத்தை பிடித்து வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். இந்த வேளையிலே கூட எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மாநிலத்திற்காக உம்மிடத்திலே செபிக்கின்றோம். விசேஷமாக இந்த கொரோனா வியாதியுடைய பயம் காணப்படுகின்றது. சுவாமி, அந்த வியாதி இனி யாரையும் அணுகாத வண்ணமாக அவைகளிலிருந்து நீர் விலக்கி காத்து கொண்டு பாதுகாத்து கொள்ளுவீராக. தேவரே, இந்த தேசம் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசமாக ஜனங்கள் ஜீவிக்கின்ற, அதோடு கூட சந்தோஷம் சமாதானத்தோடு கூட வாழுகின்ற ஒரு கிருபைகளை நீர் தருவீராக. எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களை கூட உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். சுவாமி, உம்முடைய சிட்டின் கீழாக நீர் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. எல்லா தீமைக்கு நீர் விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசனம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகின்றேன். அனைவரையுமாக அப்படியே கரங்களில் கொடுக்கின்றேன். தேவரீர் நன்மைகள் வேண்டுமாறுகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நிறைவாக கொடுத்து நீர் நடத்துவீராக. துதி கன மகிமையிலாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கின்றோம். இறைமேந்திராம் இயேசுவின் வழியாக சுபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன்.
முடிவு பாடலாக நம்ம நீருமாக சேர்ந்து கீர்த்தனைகளிலே 102வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 102. ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயிற்றவே தீய மனதை மாற்றுவாரும் தூய ஆவியே தூய ஆவியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கூட கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.